அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நாக கற்பம் அப்படி ஒரு முறையை பற்றி இன்றைக்கும் நாக ரச கற்பம் அதை பற்றி அடுத்த வீடியோவிலையும் பார்ப்போம். இந்த பகுதி அனுபவ வைத்திய நவநீதம் 2ஆம் பாகத்தில் 167வது பாடலில் உங்களுக்கு நாகபஸ்பம் என்று இருக்கும். அந்த பற்பத்தையே நம்ம கற்ப முறையில் தயாரிச்சிருக்கோம். அதில் சுத்தி செய்த நாகம், புரசம்பு, குளித்தைலம் மட்டும் போட்டிருப்பாங்க. அதையும் 10 தடவை உருக்கி ஊற்ற சொல்லி தான் பெரும்பாலும் போட்டிருக்கோம். அந்த நாகத்தையே அவங்க கட்டாமல் போட்டிருப்பாங்க. ஆனால் அதே ரசவாத சிந்தாமணியில் நாகத்தை போகிறோமே, அதாவது சிறுகன் நாகத்தை முறைப்படி கட்டி சேர்க்கணும்னு சொல்லி போட்டால் அது உயர்ந்த முறைக்கு போகும். நம்ம அந்த முறையில் சிறுநாகத்தை கட்டி சேர்த்துருக்கோம். ஏற்கனவே அது எப்படி கட்டணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவிலேயே முந்தின வீடியோவிலேயே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நாகத்தை கட்டணும்னா நவச்சாரத்தை கட்டணும். நவச்சாரத்தை கட்டி அதிலிருந்து நாகத்தை கட்டி நம்ம அந்த முறையை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதோட அந்த கெட்டின நாகத்தை அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, புரசம்பு தைலத்தை, அதாவது குளி தைலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி வரும்போது உங்களுக்கு பஸ்பமாக மாறி இருக்கும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதை அப்படியே எடுத்து நீங்கள் வெண்ணெயில் சாப்பிடும்போது நரம்புகள்லாம் முறுக்கேறி அதிகமான வலு உண்டாகும், தாது விருத்தி உண்டாகும், நீர்த்து போன விந்தெல்லாம் கெட்டித்தன்மையிடும். உண்மைதான், மிக மிக உண்மை. ஆனால் இது நம்ம ஏன் பஸ்பம் நம்ம கற்பம் சொல்லியிருக்கோம்னா, அவங்க சொல்லியிருக்க முறை லேசாக, அதாவது உருக்கி ஊற்றுனதை நம்ம தைலத்தில் மட்டும் போட்டு முடிச்சிருப்பாங்க. நம்ம அந்த அளவுக்கு அதோட உயர்ந்த முறையாக ரொம்ப சிரமப்பட்டு எப்படி முடிக்கோம்னா, சிறுநாகத்தை நம்ம முறைப்படி சுத்தி பண்ணி, அதாவது 21 தடவை உருக்கி நம்ம நவச்சாரத்தை விட்டு கெட்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுபோக இந்த குளி தைலத்தை ஊற்றி பஸ்பமானது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு புரசம்பூ சாறுலையே அரைச்சி நம்ம புடம் போட்டிருக்கோம். ஏற்கனவே புரசம்பூவை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம். தனியாக புரசம்பூ சாப்பிட்டாலே உடம்பே கலர் வரும். அப்படிப்பட்ட மருந்தில் நம்ம புடம் போட்டுக்கிட்டு வரோம். இது உயர்ந்த கற்ப மருந்து. இந்த முறையில் நம்ம ஒரு 10 தடவை புடம் போட்டு செஞ்சாச்சுன்னா அது பற்பத்துக்கு மாறி செந்தூரத்துக்கு வரும். அதே நேரத்தில் மஞ்சளுக்கும் சிவக்கும். இந்த மருந்தை நம்ம சாப்பிடும்போது இதுக்கு பத்தியம் இல்லைன்னு போட்டிருப்பாங்க. அதாவது ஆட்டுக்கறி, பசு, அதாவது நெய் நிறைய சேர்க்கணும்னு போட்டிருப்பாங்க. உண்மைதான். இது அதிகமான உடம்பு வலு உண்டாக்குறதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பசும்பால், தேங்காய் பால், கசாசு பால், திராட்சை சாறில் போட்ட உயர்ந்த தாது லேகியம் இருக்குது. அந்த லேகியத்தை சாப்பிடணும். இன்றைக்கி பசு நெய்யில் கூட சுத்தமாக இல்லாதனால நம்ம அந்த நாட்டு மாட்டு நெய்யிலேருந்து பொன்னாங்கண்ணி போட்டு நம்ம நெய் காய்ச்சி வச்சுருக்கோம். ஆவாரம்பூல் நெய் வச்சுருக்கோம். அந்த நெய்யில் நீங்கள் குழப்பி சாப்பிடும்போது இன்னும் அதிகமான தன்மை தரும். இது ஒரு கற்ப மருந்துனால இது சாப்பிட்டு 20 நாள் சாப்பிட்டாலே போதும். ஆனால் 20 நாள் சாப்பிட்டு
பிறகு ஒரு 10 நாள் விட்டு பிறகு ஒரு 20 நாள் சாப்பிடும்போது உங்கள் உடம்பு எவ்வளவு முறுக்கேறி வருதுன்னு உங்களுக்கு அது பிறகு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அற்புதமான மருந்து ரெடியாக இருக்குது. அதிகமாக இது தயாரிக்க முடியாதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் தயாரிச்சுட்டு வரோம். நீங்கள் அப்பப்போ தேவைக்கு வாங்கி கற்ப மருந்து சாப்பிட்டுக்காங்க. அதுலேயும் நம்ம சித்த வித்தியார்த்திகளுக்கு நல்லா வாசி நல்லா ஓடும். வாசி யோகம் பண்ணுறவங்க இந்த மருந்து கற்ப மருந்தை சாப்பிடும்போது மிக மிக உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இந்த இந்த எப்படிப்பட்ட தட்பவெப்ப நிலை வந்தாலும் சரி அத்தனை தாங்கக்கூடிய அளவுக்கு உடம்பு கற்பமாக மாறும். இன்னும் அடுத்த நாளைக்கு உள்ள வீடியோவில் உங்களுக்கு அதில் நாகரசத்தை பற்றி உள்ள வீடியோவும் போடுவோம். நன்றி, வணக்கம். இதோட நம்ம இன்னொன்று என்னென்னா, நம்ம கெட்டு முறைகளை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே வகுப்பில் போட்டிருக்கோம். வரத வகுப்பு இல்லையோ நம்ம அந்த கெட்டுமுறை பற்றி தான் பேச போகிறோம். நன்றி, வணக்கம்.